நல்வாய்ப்பு. நல்வாய்ப்பு என்பது ஒரு மனிதருக்கு எல்லா நேரங்களிலும் வந்துவிடாது. ஒரு சில நேரங்களில் மட்டுமே தானாக வந்து அமையும். அந்த நல்வாய்ப்பை ஒரு மனிதன் பொது நன்மைக்காக பயன்படுத்தினால், அந்த சமுதாயமும் வளர்ச்சி அடையும், தனி மனிதனமும் வளர்ச்சி அடைவான். அதே சமயத்தில் கிடைக்கின்ற நல்வாய்ப்பை ஒரு மனிதன் சுயநலத்திற்காக பயன்படுத்தினால், தனி மனிதன் மட்டுமே வளர்ச்சி அடைவான், சமுதாயம் வீழ்ச்சியை சந்திக்கும். ஏனென்றால் அந்த மனிதன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னைத்தானே உயர்த்தி கொள்வான். சுயநலமாக அதை பயன்படுத்துவதால் அவன் கொடுங்கோலனாக மாறி சமுதாயத்தை பற்றி சிந்தனையை அழித்து போடுவான். இந்த முதல் வாசகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது பவுலும் பர்னபாவும் ஒரு இடத்திற்கு செல்கின்றார்கள். அங்கு கால் வழங்காத ஒருவர் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவரை அவர்கள் குணமாக்குகின்றார்கள். இது ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல வாய்ப்பாக புனித பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அமைகின்றது. எப்படி? இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிப்பதற்கு அதை ஒரு நல்வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் இதன் விளைவை பாருங்களேன். அங்கிருந்த மக்கள் அனைவரும் என்ன நினைத்துக் கொள்கின்றார்கள்? பவுலும் பர்னபாவும் கடவுளின் தூதர்கள், இவர்கள் கடவுளர்கள் என்று சொல்லி இவர்களை கடவுளாக ஆக்கி இவர்களுக்கு பலியிடுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஒருவேளை பவுலும் பர்னபாவும் சுயநலமாக சிந்தித்திருந்தால் என்ன நடந்திருக்க கூடும்? இவர்கள் என்னை கடவுளாக நினைக்கிறார்கள், ஆகவே நாங்கள் இந்த இடத்தில் கடவுளாகவே வேஷமிட்டு உட்கார்ந்து இவர்கள் மீது ஏறி அமர்ந்து இங்கேயே ஒரு கடவுளாக இருக்கலாம் என்று முடிவு செய்திருப்பார்கள். ஆனால் அப்படி அவர்கள் செய்யவே இல்லை. இது கடவுளுக்கான வாய்ப்பு, நற்செய்தி அறிவிக்கும் வாய்ப்பு என்று பொது எண்ணத்தோடு சிந்தித்ததால் அவர்கள் தங்கள் ஆடைகளை எல்லாம் கிழித்து கொண்டு, நீங்கள் இப்படி செய்வது நல்லதல்ல, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தான் செய்தோம், அவர் நலமடைந்துள்ளார் என்று சொல்லி சுயநலமாக சிந்திக்கவே இல்லை. கிடைத்த நல்வாய்ப்பை சுயநலமாக பயன்படுத்தவில்லை, கடவுள் சேவைக்கு பயன்படுத்துகிறார்கள். நமது வாழ்க்கையிலும் கூட நமக்கு நல்வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சுயநலமாக இருக்கக்கூடாது, பொது நலமாகவும் சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் பவுலும் பர்னபாவும் இன்று நமக்கு விளக்குகிறார்கள்.